மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை உங்களை காண்பிக்கிறேன். எஸ்றா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த எஸ்றா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்கள், நம்ம வேலை இடத்துல வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறோம். முதலாளி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட மாட்டார். என்ன எவ்வளோ வேலை செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தான் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறோம்னா, எஸ்ரா என்ற ஒரு ராஜா கிட்ட ஒரு வேலை செய்யும்போது அந்த ராஜா கேட்கறதுலாம் அவர் கொடுக்குறான்னு சொன்னால், அவர் அந்த ராஜா என்ன கேட்டாரோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யறதுனால அவர் எல்லாம் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு தான் அநேகத்தில் பார்க்குறேன். இங்கே என்ன சொன்னோன்னா, அந்த எஸ்ரோடு கூட இயேசு இருந்தார். அந்த இயேசு இருந்தபடினால இவன் எதை செய்தாலும் எதை கேட்டாலும் அந்த ராஜா இவனுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டார். ஏன்னு வச்சுக்க, இவனோடு இருக்கிற உலகத்தில் காட்டிலும் பெரியவர் அப்படின்னு ராஜா இருதயத்தோடு அவர் பேச ஆரம்பித்தார். இப்போ எஸ்ரா ராஜா அங்கே விண்ணப்பம் பண்ணி சொல்கிற வார்த்தைனா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேதப்பாரகராக இருந்தான். அந்த வசனத்தை கேட்டு அதுவே நடக்கிற தேறிய ஒரு மனுஷனாக இருந்தபடினால அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததினால், அப்போ பாருங்கள், யாருடைய கரம் இருந்துதான்? இயேசுடைய கரம் அவனோடு இருந்தபடினால. மற்றபடினால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. இயேசுடைய கரம் அவனால் இருந்தபடினால அவன் கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்ககிட்ட முன் வச்சிங்க, இயேசு கூட உங்கள் இருதயத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ நிச்சயமாக அந்த எஸ்ரா ராஜா எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே போல் பெற்று அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை சிறப்படுத்திக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்கள். எஸ்ரா ராஜா ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை பற்றி தான் இப்போ பேசப்படுகிறது. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதப்பாரகராக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தராகிய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்துருவாருங்க. இப்போது ராஜாவே நம்மக்கிட்ட இருந்தார்னா, ராஜா நம்ம சொல்கிற எல்லாம் ராஜா நிறைய தருவார். ஆனால் ராஜாவே நம்மக்கிட்ட இருந்தார்னா எல்லாம் நமக்கு தானேங்க. அதே போல் இயேசு ராஜா நம்ம இருதயத்தில் வந்துட்டார்னா நிச்சயமாக நீ எந்த ராஜா கிட்ட வேலை செய்யணும், எந்த முதலாளி கிட்ட வேலை செய்தாலும் இயேசு ராஜா அவங்க இருக்கும்போது அந்த முதலாளி எல்லாரும் கேட்டதெல்லாம் அவர் கொடுக்க அவர் கிருபை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார். எந்த இடம் வந்து கவலைப்படாதுங்க. இயேசு உங்கள் இருந்ததில் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்படுத்த அவர் போதுமானவராக இருப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் ஏதுவாக இருக்கும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.